வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். இது உங்கள் ஜேஆர்பி. இன்னைக்கு நம்ம பேச போறது எது ஆன்மீகம் அப்படின்னு பார்த்தா, நம்ம இயல்பாகவே நம் வாழ்க்கையில் நடக்கும் இன்ப துன்பங்கள் எல்லாத்துலயுமே நடுநிலை மாறாமல் இருப்பது, தர்ம சிந்தனையுடன் இருப்பது, எண்ணங்கள் சிறப்பாக இருப்பது, இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். அதெல்லாம் விட ரொம்ப முக்கியமா ஒண்ணு சொல்லிக்க ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, ஆன்மீகம் அப்படிங்கிறது அது ஒரு மிகப்பெரிய எல்லை இல்லாதது. அதுக்கு எல்லையே கிடையாது. ஒரு சாதாரண ஒரு குடியானவன் அப்படின்னு சொல்றது, குடியானவன் யாரு? விவசாயம் பண்றவன், சரிங்களா? அவனுக்கு என்ன, அதாவது அன்றன்றைக்கு அவர்கள் செய்யும் தர்மங்களை பொறுத்தே அவர்களுக்கு சன்மானமும் அதை சார்ந்துதான் இருக்கும். என்ன அப்படின்னா, இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அதாவது ஊருக்கு வெளியே, அதாவது அந்த காலத்துல வில்லேஜுக்கு வெளியே தான் தாசிகள்லாம் இருப்பாங்க. அந்த தாசியோட வீட்டுக்கு எதிரே ஒரு தபஸ் பண்ற முனிவனோட வீடும் இருந்தது. தாசியின் வீட்டுக்கு நிறைய பேர் போவாங்க, அது இயல்பு. இந்த தபஸ் பண்ற அந்த முனிவன் இருக்காங்க இல்லையா, அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சான், அவங்க வீட்டுக்கு யாரெல்லாம் வராங்களோ அதுக்கு ஒரு கல்லை எடுத்து வைத்துக் கொண்டே இருந்தான். கற்களின் எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகிக்கொண்டே போனது. அவன் எப்ப பார்த்தான் தாசியை பாக்குறப்பதான் முகம் சுழிச்சு அந்த தாசியை பார்த்து சொல்லுவான், பாரு எவ்வளவு பாவம் பண்றப்பாரு, எவ்வளவு பாவம் பண்றப்பாரு அப்படின்னு அதை காமிச்சிட்டே இருப்பான். ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த தாசி தான் செய்யும் தவறை எண்ணி வருத்தப்படுவாயா, எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுத்த இறைவா அப்படின்னு சொல்லி ஆண்டவனை வேண்டுவான். ஆண்டவன் என்னை இந்த பாவத்துல இருந்து என்ன தயவு செய்து என்னை இந்த பாவத்துல இருந்து வெளியே கொண்டு வந்துரு, என்னை மன்னிச்சுட்டு ஆண்டவா அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப வேண்ட ஆரம்பிப்பான். ஆண்டவனை எப்பயுமே நினைச்சிட்டு இருக்க மாட்டான். எப்பப்பெல்லாம் அவளுக்கு பொழுது முடியுதோ, எப்பப்பெல்லாம் அவளால செய்ய முடியுதோ அப்பப்ப, அதாவது ரொம்ப என்ன சொல்றது, ஆண்டவனை நினைத்து மனதார பிரார்த்தனை செய்வாங்க. இப்படி நடந்து கொண்டிருந்த சமயத்தில் ஒரு நாள் அந்த முனிவனும் இறந்து போனான், அந்த தாசியும் இறந்து போனாள். இந்த முனிவனை யமலோகத்துக்கு எடுத்து சென்றார்கள், இந்த தாசியை சிவலோகத்துக்கு எடுத்து சென்றாங்க. முனிவனுக்கு பயங்கர கோபம். என்னன்னா, நான் இத்தனை நாள் தபஸ் பண்ணிட்டு இருக்கேன், இத்தனை நாள் நான் ரொம்ப தபம் பண்ணிட்டு ரொம்ப தெய்வ காரியங்கள் நான் பண்ணிட்டு இருந்தேன், என்ன யமலோகத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க, தப்பா நடந்திருக்கு, இதுல ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரா நான் சிவனை பாக்குறேன்னு சொல்லிட்டு நேரா சிவலோகத்துக்கு வந்துட்டாரு. அவர் எங்க யமலோகத்துல ஃபைட் பண்ணி சிவலோகம் வந்துட்டாரு. சிவலோகத்துல சிவனை பார்த்து கேட்கிறாரு, நான் என்ன தவறு செய்தேன், எனக்கு ஏன் இந்த நிலைமை, என்னை ஏன் யமலோகத்துக்கு கொண்டு போனாங்க, இந்த தாசி இவ்வளவு தப்பு பண்ணிருக்கா, இவ்வளவு மாத்திரம் ஏன் சிவலோகத்துக்கு கொண்டு போனாங்க அப்படின்னு கடவுள் சிரித்தாராம். சிரித்து விட்டு, அவள் அவள் செய்த, அவளுக்கு கொடுக்கப்பட்ட கர்மா, அந்த கர்மாவை திறம்பட செய்தால், ஆனா அவங்க செய்த கர்மாவை கூட என்னை நினைத்து மனமுருக வேண்டினாள். அவள் என்னை நினைத்து ஒரு பொழுதேனும் என்னை நினைத்து வேண்டுவதால் அவளுக்கு கிடைத்தது சிவலோக பதவி. நீ உன்னுடைய வேலையை விட்டு விட்டு அவள் என்ன செய்கிறாள் என்று அவ என்ன செய்யறான்னு நீ அவள் பின்னாலேயே அவளையே வாட்ச் பண்ணிட்டு இருந்த பத்தியா, அது நீ செய்த பாவம், அது பாவ கணக்கில் தான் சேரும் அப்படின்னு சொல்லி சிவன் நீ யமலோகத்துக்கே செல் அப்படின்னு சொல்லி அவனை யமலோகத்துக்கு அனுப்பிட்டாராம். இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மாரல் நீதி என்ன அப்படின்னா, அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று எப்போதும் பார்க்காதீர்கள், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணுங்கள். உங்களுடைய பார்வையில் உங்களுடைய எண்ணங்கள் சரியாக இருந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது நிச்சயமாக கிடைக்கும். வாழ்க்கை வாழ்வதற்கு நீ வாழ பிறரை கெடுக்காதே. ஆன்மீகத்துல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. என்ன அப்படின்னா, கடவுள் இருக்காரா இல்லையா, இந்த ஒரு பெரிய கேள்வி. இறைவன் இருக்கிறாரா இல்லையா, இறைவன் எப்பயுமே நேரடியா வரவே மாட்டார். எப்பயுமே இந்த சமயத்துல நமக்கு இன்ட்யூஷன் சொல்லுவாங்க, உள்ளுணர்வு. அந்த உள்ளுணர்வு தான், உன்னுடைய மனசாட்சி தான் உனக்கு கடவுள். அதாவது நீ எந்த ஒரு காரியத்தை செய்யும் போது இதை செய்யாதேன்னு ஒரு விஷயம் தடுக்குது அப்படின்னா, அந்த செய்யாதேன்ற நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உன்னை நல்ல விஷயத்துல நல்வழிப்படுத்தவும் உன்னை கெட்ட விஷயத்துல வெளியேற்றவும் ஒரு நடத்துற ஒரு இதுதான் அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நமக்குள்ள இந்த உடல் வெறும் இந்த உடல் பாத்தீங்கன்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் அழகா சொல்லியிருப்பாரு, நமது ஆன்மா இந்த உடலில் குடியிருக்க நாம் கொடுக்கும் வாடகை தான் வியாதி அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாருக்குள்ளயும் அந்த ஆன்மான்றது இருக்கு இல்லையா, அந்த ஆன்மா தான் கடவுள். எப்படி அப்படின்னா, நம்ம அடிக்கடி யாராவது நமக்கு ஆபத்துல உதவி செஞ்சாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், கடவுள் மாதிரி அதை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கடவுள் மாதிரி காப்பாத்தணும்னு சொல்ற பாத்தீங்கன்னா, அந்த செயல்பாடு அன்பேஸ்வரத்துல கூட சொல்லுவாரு, யாரோ ஒருத்தனுக்காண்டி அழுகிற பத்தி அந்த மனசுதான் கடவுள். அதுதான் எல்லா, அதாவது அது எந்த ஒரு மதமாக இருந்தாலும் எல்லாம் போதிப்பது அன்பை மட்டுமே, அன்பே கடவுள் அப்படின்னு சொல்லி புத்தர் சொன்னாரு. இந்த புத்த புரியும் போகுது. அதாவது எல்லா உயிரினத்தும் நம்ம சமமா பார்க்கணும், எல்லா உயிரினத்தையும்
நம்ம வந்து அன்பா இருக்கணும். இதுதான் போதிக்கிறது. அது இயேசுவாக இருந்தாலும் சரி, நபிகள் நாயகமா இருந்தாலும் சரி, இல்ல ஆதி சங்கரராக இருந்தாலும் சரி, அனைவரும் சொல்லும் ஒரே கோட்பாடு அன்பு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்றும் உரியர் பிறர்க்கு. அதாவது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அன்பு அன்பு இருக்கும் இடத்திலுமே எல்லாமே கிடைக்கும். அன்பில்லாத இடத்தில் இருந்தாலும் சரி, இல்லைன்னாலும் சரி, அன்பில்லாதவங்கிட்ட இருந்து ஒரு தண்ணி குடிச்சா கூட அது பாவம் தான். அன்பில்லாதவங்கிட்ட நம்ம சாப்பிடுற எந்த ஒரு சாப்பாடானா அது விஷம்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை ஒரு தபசி வந்து கடற்கரை ஓரமா போயிட்டு இருந்தாரு. அதாவது இது வந்து எதற்கு குறிக்கிறேன்னா, எதை சொல்ல வரேன்னா, ஆன்மீகத்துல இதுவும் ஒரு பாடம். அந்த தபசி அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு தேள் வந்து தண்ணியில தத்தளிச்சுட்டு இருந்தது. அவர் என்ன பண்ணாரு, அந்த தேலை காப்பாற்ற முயற்சி பண்ணாரு. அது பாத்தீங்கன்னா அது கரெக்டா அது பாதுகாப்பான இடத்துல வந்துச்சுன்னு அவர் கையில வச்சு எடுத்து கொண்டு விட போற சமயத்துல டப்னு அவர் கொட்டிடுச்சு. அவர் வழியில துடிச்சு போய் திருப்பி தூக்கி கீழே விட்டாரு. அது திருப்பி வந்து தண்ணி அடிச்சிட்டு இருந்தது. திருப்பி ஒரு போய் அதை காப்பாற்ற பண்ணாரு. இதை அந்த பக்கம் போன வழிப்பக்கம் பார்த்துட்டு இருந்துட்டு, ஏன் முனிவரே, அந்த தேள் தான் உன்னை கொட்டிட்டு இருக்கு, அதை போய் நீ திருப்பி திருப்பி காப்பாற்ற போற, உனக்கு புத்தி இருக்கா அப்படின்ற மாதிரி அவரை பார்த்து கேட்டாரு. அதுக்கு அந்த யோகி சிரித்து கொண்டே சொன்னார், கொட்டுவது தேனின் குணம், அதை காப்பாற்றுவது எண்ணின் குணம். சோ குணத்தை வைத்துதான் எதுவுமே, குணத்திலிட்ட குன்று போன்னு சொல்லுவாங்க இல்லையா, குணம் தான் எல்லாத்துலயுமே. ஒருவருடைய குணம், அந்த குணம் நன்றாக இருந்தால் எல்லாமே நன்றாக இருக்கும். ஒரு குலத்தளவு அமையுமாம் குணம்னு சொல்லுவாங்க. நீ எந்த இதுல பிறந்திருந்தாலும், எப்படி பிறந்திருந்தாலும், அதாவது புல்லாகி புழுவாகி மரமாகி பல்மிருகமாய் பாம்பாய் தேளாய் வல்லசுராய் அதுக்கப்புறம் தான் மனுஷ பிறவி. கிடைத்ததற்குரிய அரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மனுஷ பிறவி தான். அவையார் அழகா சொல்லுவார், அரிது அரிது மாநிலராய் பிறத்தல் அரிது, அதிலும் அரிது கூன் கொண்டு பிறவி நீட்டு, அதிலும் அரிது ஞானத்தில் பிறப்பதுன்னு சொல்லுவார். ஸோ ஞானமாய் பிறக்கிறதுங்கிறது வந்து இட் இஸ் சம்திங் எட்டர்னல், இட்ஸ் அ கிரேட் திங். நம்ம வந்து 6 அறிவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும் போது இது சரியா தவறா என்று நம்மை நாமே நம்ம சோதிச்சுக்கணும். நான் ஆரம்பத்திலே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அதாவது மனிதனுக்குள் தெய்வமும் இருக்கு, மிருகமும் இருக்கு. நீ எதை வந்து ஜாஸ்தி எதை போடுகிறாயோ அதற்கேற்ற மாதிரி தான் அதனுடைய குணாதிசயமும் நம்மளுடைய குணாதிசயமும் அமையும் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு விஷயத்தை ஆழ்ந்து நோக்குங்கள், ஆழ்ந்து சிந்தியுங்கள். எந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி இதை செய்யறது சரியா தவறா என்பதை பலமுறை சிந்தித்து அதற்கு பிறகு செயல்படுங்கள். வாழ்க்கை சிறப்பாக அமைய எல்லோரிடமும் அன்பு காட்டுங்கள். அன்பே கடவுள், அன்பே இறை. அன்பு அப்படின்னும் போதே நமக்கு சீரியஸா தாய்மை எவ்வளவுக்கு அன்பு, ஏன் தாய்மையை சொல்றாங்க அப்படின்னா, தாய்மைக்கு வந்து பாரபட்சம் கிடையாது. எல்லாத்தையும் அன்பா இருக்கணும், யாரையுமே பாரபட்சமா பார்க்க மாட்டாங்க. அதனால அன்பு என்பது அது வந்து அதற்கு எல்லையே கிடையாது. ஸோ அன்பை விதையுங்கள், உங்களுக்கு அன்பே கிடைக்கும். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சந்திப்போம், சிந்திப்போம். இது உங்கள் ஜெயா.